என்னடி பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? ஏதோ சாப்பாடு போடுற மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஏக்கா இங்கே வந்து உட்காந்து பாருங்கக்கா, வியூவை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வாங்கினேண்ணா நீங்களும் வந்து உட்காருங்க எங்கள் கூட. எப்பா நானும் தரையிலலாம் உட்கார மாட்டேன்பா. ஏண்டி நீ தரையில் உட்கார மாட்டேன்? நீ என்னடி பேய் மாதிரி வந்து பின்னாடி நிற்கிற, முன்னாடி தான் வந்து தொலைங்க. இல்லை நான் அந்த பசங்களை பார்க்க போகணும். நீ சொல்லு, நீ ஏன் உட்கார மாட்டேன்? எதுக்கு? ஒரு விஷயமா பேசணும், அதனால் நான் போய் பார்க்க போகிறேன். நீ சொல்லு, ஏன் உட்கார மாட்டேன்? உன் தங்கச்சி உட்காந்துருக்கிறத பார்த்தாலே எனக்கு பீதியை கிடக்குது. நான் எப்படி போய் அங்கே உட்கார முடியும்? டக்குன்னு அவ்வளோ மண்ணை எடுத்து விளையாடுறன்ட்டு மண்ணை எடுக்க போய் கையில் ஏதாச்சும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அந்த பேய் நம்மளை தான் துரத்திக்கும். அவளுக்கு ரெண்டு பேரும் உன்னை பார்த்து சிரிக்கிற அளவு உனக்கு வெக்கமே இல்லை. அவளை சிரிக்கிற அளவு தான், அதுக்கு என்ன பண்ண முடியும்? எனக்கு பயமாக இருக்குது. அக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இங்கே எதுவுமே கிடையாதுக்கா, வந்து உட்காருங்கக்கா. நான் போகிற வரைக்கும் நின்றுக்கிட்டே இருப்பேனே தவிர கீழே மட்டும் உட்கார மாட்டேனே. அப்புறம் உங்கள் இஷ்டம்ப்பா, எங்களுக்கு தெரியாது. சரி நீங்கள் பேசிகிட்ருங்க, நான் அதை போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா. டேய், நான் கூப்பிட்டப்பே வந்திருந்தா நான் உன்னை திட்டி இருந்திருக்க மாட்டேனே. அதான் என்னை திட்டிட்டில கோவமா? அப்புறம் என்ன? சரிடா சாரி, என் மேலே தான் தப்பு. உன்னை கூப்பிட்டுட்டு நான் வராமல் இருந்தால் உனக்கு கோவம் வரதானே செய்யும். நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். சாரி. சரி சரி, அண்ணனும் தம்பியும் சாரி கேட்டது போதும், நிறுத்துங்க. ஆமாம், அங்கே வர்றது மது தானே? ஆமாண்டா. இவங்க எதுக்கு இப்போ இங்கே வராங்க? பரவாயில்லடா, ஜோடி பொறுத்த நல்லா தானே இருக்கு. டேய் கொஞ்சமாச்சும் அண்ணன் மாதிரி பேசுடா. சரி சரி, என்னன்னு பாரு. சாரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சேச்சா அப்படிலாம் இல்லைம்மா, சொல்லுங்கம்மா. அது ஒன்றும் இல்லை சஞ்சய், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்கிட்ட அவங்க என்ன பேச போகிறாங்க? சொல்லுங்க, என்ன சொல்லணும்? அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தனியாக பேசணும். அண்ணன், இங்கே என்ன நடக்குது? உன்ன மாதிரி தான் நானும் உட்காந்துருக்கேன். டேய் அவனை போக்க சொல்கிறான், அந்த பிள்ளை தான் ஏதோ தனியாக பேசணும்னு சொல்லுதில்ல. ஏன் நீங்கள் சொல்ல வேண்டியதானே? டேய் நான் அவன் அண்ணன்டா, இப்போடா என்னால் சொல்ல முடியும், நீ சொல்லு. டேய் சஞ்சய் போடா, அவங்க தான் கூப்பிடுறாங்களே ஏதோ பேசணும்னு. என்னங்க பேசணும் சொல்லுங்க. கான்ட்ராக்டேஷனாக பேசணும், கொஞ்சம் வரீங்களா? கான்ட்ராக்டேஷன் இங்கே இருந்தே பேசலாமே, எதுக்கு கூப்பிடுறாங்க? டேய் போ, அதான் கூப்பிடுறாங்களே. சரிங்க வாங்க. என்ன, எனக்கு எதுவும் அதுக்கும் சஞ்சய் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு தோணுது. பிடிச்சிச்சுன்னா சந்தோஷம் தானடா. நீ என்னண்ணா நீ இப்படி பேசுகிற? நீ என்ன அவங்க அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? உனக்கே தெரியும், சஞ்சய் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்த்தது கிடையாது. ஊரில் அத்தனை பொண்ணுங்க அவன் பின்னாலே சுற்றி சுற்றி வரும். ஏதாச்சும் ஒன்றை கண்டுக்கிட்டானா? எதையுமே கண்டுக்கலை. அவன் மட்டும் அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான். அன்றைக்கி லண்டன் போயிட்டு இந்த பிள்ளைய தான் பார்த்தேன்னு சொன்னான். அப்போ கூட அவன் பெருசாக அவ்வளோக்கா ரியாக்ட் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தானே அவன் இந்த பிள்ளைக்கு ஃபாலோ ஆனான். எனக்கு என்னமோ இந்த பிள்ளைக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கும் ஓகே தான். அந்த பிள்ளைக்கு பிடிக்காம சஞ்சய்க்கு மட்டும் பிடிச்சி அது ஒன் சைடாக போய் முடிஞ்சிச்சு வச்சுக்கேன், அதுதான் கஷ்டம். சஞ்சய் எது பண்ணாலும் நம்ம அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருப்போம், அது எனக்கு நல்லாவே தெரியும். வீட்டில் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவனுக்கு பிடிச்சதை அவன் செய்யட்டும், அவ்வளோதான். சஞ்சய்க்கு பிடிச்சதை சஞ்சய் செய்யட்டும், நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் அவன் மது ஏதாச்சும் சின்னதாக ஒரு விஷயம் சொன்னாலும் அவன் ரொம்ப ஹர்ட் ஆகிடுறான். அதுதான் எனக்கு இப்போ இங்கே பிரச்சனையாக தெரியுது. ஃபஸ்ட்டில் உள்ளடா அப்படி தான் இருக்கும், ஏன் உனக்கு தெரியாதா அதோட பெயின் எப்படி இருக்குன்ட்டு? எனக்கு புரியுதுண்ணே. சரி விடு, பார்த்துப்போம் என்னான்ட்டு. நம்ம தான் அவன் கூட இருக்கோம்ல, அப்புறம் என்ன? நம்ம எப்போவுமே அவன் கூட தான் இருப்போம். அவன் எது பண்ணாலும் சரி, அது தப்பாக இருந்தால் தப்புன்னு சொல்ல போகிறோம், கரெக்டாக இருந்தால் கரெக்டுன்னு சொல்ல போகிறோம். பார்த்துப்போம். என்னங்க என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கீங்க போல? எதுக்கு? நான் எதுக்கு உங்கள் மேலே கோவமாக இருக்கணும்? நான் அன்னைக்கு பேசினதை இன்னும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் இருக்கீங்களா? சாச்சா அப்படிலாம் இல்லைங்க, சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் இன்னும் அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. அப்படி நீங்கள் அதை பற்றி கவலைப்படலைன்னா என்கிட்ட நார்மலாக நடந்துகிட்டே இருப்பீங்க, என்னை அவாய்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. நான் அவாய்ட் பண்ணுறேன்னா? அவாய்ட் பண்ணது அவங்க, நான் பண்ண மாதிரி பேசுகிறாங்க. இல்லைங்க, நான் உங்களை ஒன்றும் அவாய்ட் பண்ணலையே. அப்புறம் எதுக்கு நீங்கள் என்கிட்ட வந்து மறுபடியும் பேசவே இல்லை? பேசுனா பயப்படுறாங்க, பேசுகிறனாலும் என்னன்னு கேட்குறாங்க. இவங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க.
நீங்கள் வந்து என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் உங்ககிட்ட பேசலை. என்னது, நான் உங்களை அவாய்ட் பண்ணனா? சாச்சா, நான் உங்களை அவாய்ட்லாம் பண்ணலைங்க. என் ஃப்ரெண்டு வந்திருக்காங்கிறதுனால தான் உங்ககிட்ட என்னால் பேச முடியலை சரியா. நான் தான் உங்கள் அண்ணன்கிட்டே சொன்னேனே இது மாதிரி பேச முடியல அப்படின்ட்டு. ஆமாம், நீங்களாம் அண்ணன் தம்பியா இல்லை ஃப்ரெண்ட்ஸா? எனக்கு அதுவே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. நானும் கார்த்தியும் அண்ணன் தம்பி தான், ஆனால் அண்ணன் தம்பி மாதிரி பழகிக்க மாட்டோம், சும்மா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம். ஓ அப்படியா? அப்போ நீங்கள் 4 பேருமே அண்ணன் தம்பிங்க தானா? ம், ஆமாம். பார்க்கும்போது ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்துச்சு. ம், நான் உங்களை அவாய்ட் பண்ணலை, ஓகேவா? நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்கன்னு நினச்சி தான் நான் அமைதியாக இருந்தேன். நீங்கள் என்னன்னா நான் அவாய்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அமைதியாக இருந்திருக்கீங்க. நம்ம 2 பேருமே ஒரு மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டில் தான் இருந்திருக்கோம். அன்னைக்கு நான் உங்களை வேணும்னு அப்படி உங்களை ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் அப்படி அன்னைக்கு பேசலை. சொல்லப்போனால் என் சிஸ்டரை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் அன்றைக்கி பேசினேன். எனக்கு புரியுது உங்கள் ஃபீலிங்ஸ், ஆனால் எனக்கு இதுக்கு முன்னால் அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் வந்தது கிடையாது, இப்பயும் எனக்கு வரலை. அதனால் நான் பேசுனதுனால உங்கள் மனசு எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியலை. ஆனால் உங்கள் மனசு எவ்வளோ ஹர்ட் ஆகிருந்தாலும் சரி, அதுக்கு நான் உங்ககிட்ட ரொம்ப மனசார மன்னிப்பு கேட்குறேன். நான் பண்ணது அன்றைக்கி பேசினது அவ்வளோ உங்களுக்கு ஹர்ட் ஆகிருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிடுங்க. சே, நம்ம தான் இந்த பிள்ளைய தப்பாக நினச்சிட்டோம் போல. இந்த புள்ள வேற கண் கலங்குதே, இப்போ என்ன பண்ணுறது? சாரிங்க, என் மேலே தான் தப்பு. வந்து ஒரே வாரத்தில் உங்ககிட்ட நான் அப்படி பேசின்னு இருக்கக்கூடாதுல்ல. நான் சொல்லப்போனால் எனக்கு அதை மனசில் வச்சுக்க முடியலை, அதனால தான் நான் சொன்னேன். இருந்தாலும் நான் உங்களை பற்றி கொஞ்சமாச்சும் யோசிச்சு இருந்திருக்கணும். யோசிக்காமல் நான் பேசிட்டேன். உங்களுக்கு என்னை பற்றி முழுசாக எதுவுமே தெரியாது. உங்கள் அக்கா சொல்லி தான் என் பேர் கூட உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு வார்த்தை கூட நீங்கள் என்கிட்ட உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு எதுவுமே கேட்கல. அப்படிப்பட்ட உங்ககிட்ட வந்து நான் அப்படி பேசின்னு இருக்கக்கூடாது. என் மேலே தான் முழு தப்பும். அதனால் நான் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன். உங்களுக்கு அன்னைக்கு நான் அப்படி பேசும்போது கஷ்டமாக இருந்துருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிடுங்க. நான் அப்படி உண்மையிலே பேசியிருந்துருக்கக்கூடாது தான். என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, உங்களை பற்றி எனக்கு தெரியாது முழுசாக. அப்படி இருந்தும் நான் அன்றைக்கி அப்படி சொல்லியிருந்துருக்கக்கூடாது. ஐ எம் ஸோ வெரி சாரிங்க. இதனால் நீங்கள் எதுவும் வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. நீங்கள் சொன்னதை நான் தப்பு சொல்லவே இல்லை, அதை பற்றி நான் வருத்தப்படவும் இல்லை. ஏன்னா உங்கள் ஃபீலிங்ஸ் அது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கும் ஒருத்தவங்க மேலே. நீங்கள் அதை என்கிட்ட வெளிப்படையாக சொல்லிட்டீங்க, அவ்வளோதான். நீங்கள் இங்கே என்கிட்ட சொன்னது வரைக்கும் நல்லது. இதே ஊருக்கு போயிட்டு எங்கள் அக்கா வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டீங்க, அது யாருக்கு அதுலேச்சும் விழுந்து அவங்க எங்கள் அக்கா கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கெரியருக்கு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கும். அதை பற்றி தான் நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் இது இங்கேயே முடிஞ்சிருச்சு. சரி, இதை பற்றி நம்ம இதுக்கப்புறம் எதுவும் பேச வேணாம், ஓகேவா? நீங்களும் இனிமேல் நார்மலாக இருங்க, நானும் நார்மலாக இருக்கேன். உங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் இனிமேல் என்கிட்ட வேணாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம், ஓகேவா? ஓகேங்க. நான் கூட நீங்கள் அதை நினச்சி தான் கவலைப்பட்டுருக்கீங்கன்னு நினச்சேன். நான் கவலைப்பட்டது எல்லாமே உங்களை பற்றி மட்டும்தான். என்ன பற்றியா? ஆமாம், நான் பேசினது உங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சு போல், அதனால தான் இங்கே நான் அவாய்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன் நான் என்ன பேசினேன் அப்படிங்கிற மாதிரி. நான் பேசினது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சுன்னு தான் அதை பற்றி ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டேன். உங்கள்கிட்ட சாரி கேட்கணும்னு நினச்சேன், அதனால தான் இங்கே உங்களை நான் கூப்பிட்டேன். நீங்கள் இது அங்கே இருந்தே பேசியிருந்துருக்கலாமே. அது தப்புங்க. நான் சாரி கேட்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்லலை. நான் அவங்க முன்னாடியே சாரி கேட்டிருந்துருப்பேன். இருந்தாலும் நான் சாரி கேட்க போய் நீ எதுக்குமா சாரி கேட்குற அப்படின்ட்டு உங்கள் அண்ணன் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? உங்களை பற்றி தானே அவங்க தப்பாக நினைப்பாங்க. அதனால தான் நாங்கள் எதுவுமே உங்களை பற்றி பேசவே இல்லை. கான்ட்ராக்ட் விஷயமாக பேசணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். சே, நம்ம இந்த பிள்ளைய ரொம்ப தப்பாக நினச்சிட்டோம். புரியுதுங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு 2 நாளாக உங்கள் மூஞ்சில் ஒரு சிரிப்பே காணும். எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, இன்றைக்கி என்னென்னா சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் பேசினது அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? அப்படிலாம் இல்லைம்மா. நீங்கள் என்னை அவாய்ட் பண்ணவும் நீங்கள் என்னை தப்பாக நினச்சிட்டிங்களான்னு பயந்தேன், அதனால தான். இப்போ நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். அதான் தெரிஞ்சிருச்சுல, இனிமேல் நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம இங்கே நிற்க வேணாம், நீங்கள் கிளம்புங்க.
ம் சரி, இதே மாதிரி சிரிச்சுட்டே இருங்க, நான் போயிட்டு வரேன். ம் சரிங்க. அவங்க முழுசாக என்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க. நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம். எங்கே நம்ம பேச போய் இவங்க நம்மளை ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்களோ நம்ம. எனக்கு புரியுது, அவங்க அக்காக்காக மட்டும்தான் அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு. ஒரு கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதுபடி நடக்கட்டும். அதுக்குன்னு என் லவ்வை என்னால் விட்டு கொடுக்க முடியாது மது. இங்கே தானே நான் இருப்பேன், பார்த்துக்கிறேன். என்னண்ணே சோகமாக போனா இப்போ என்ன புன்னகையோட திரும்பி வரான் தெரியலையே, கேட்போம். டே சஞ்சய், என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா. ஐயே சிரிப்ப வரேன். சரிடா சஞ்சய், வா கிளம்பலாம். இல்லை, நான் கொஞ்ச நேரம் இங்கே தான் இருக்க போகிறேன். கூப்பிட்டதுக்கு வரவே மாட்டேன்னு சொன்னால் இப்போ என்னன்னா இங்கே இருக்க போகிறானாமே. அதெல்லாம் அப்படிதான், சந்தோஷமாக இருந்தால் சரி தான். ஹாலு கொஞ்சம் மார்க்கமாக இருக்கான். ஒருவேளை அந்த பிள்ளை லவ்வ சொல்லிடுச்சோ தெரியலையாடா. அதுக்குள்ளேயே எப்படா இதெல்லாம் நடக்கும்? டே என்னடா ஆச்சு? அந்த பிள்ளை உங்ககிட்ட லவ் சொல்லிடுச்சா? லவ்வெல்லாம் அந்த பிள்ளை சொல்லியிருந்துச்சுன்னா இந்நேரம் பூமிக்கு மேலே பறந்துட்டு இருந்திருப்பாண்டா. அது என்னடா பூமிக்கு மேலே பறந்துட்டு இருப்ப? வானத்தில் பறப்பனா கூட செய்றீங்களாம், பூமிக்கு மேலே செத்து போயிடுவியாடா. டே நீ வேற ஏன்டா சும்மா இருடா. சரி என்னதான் நடந்துச்சு சொல்லு. அது ஒன்றும் இல்லைடா, அந்த பிள்ளை என்கிட்ட சாரி கேட்டுச்சு. சாரி எதுக்கு கேட்டுச்சு? அன்னைக்கு அந்த பிள்ளை என்கிட்ட அப்படி பேசினுச்சுல, அதுக்காக சாரி கேட்டுச்சு. அவங்க அக்கா ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் அன்றைக்கி அப்படி பேசினேன். ஆனால் அது உங்களை ஹர்ட் ஆக்கியிருக்கோன்னு எனக்கு அன்றைக்கி தெரியலை. நீங்கள் என்னை அவாய்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன் நீங்கள் எவ்வளோ அதனால் கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளை சொன்னிச்சு. அதுவும் இல்லாமல் அந்த பிள்ளைக்கு நான் சிரிச்சா தான் பிடிக்க மாட்டேன். அதனால தான் ஐயா சிரிச்சுக்கிட்டே வரீங்களா? ஆமாம். சரி சரிடா, வா வந்து உட்காரு. அச்சோ, மேம் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போலயே. என் ஃப்ரெண்டு வேற இங்கே கூப்பிட்டு இருக்கா, என்னன்னு கேட்குறது உங்ககிட்ட. அக்காவும் வந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போகலாம், வருவாங்களான்னு தெரியலையே. கூப்பிடவும் ஒரு மாதிரி இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? என்ன பாரு, என்னாச்சு? ஏதோ சொல்ல வந்துட்டு ரொம்ப நேரமாக தங்கிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லைக்கா, என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவளுக்கும் கொடைக்கானல் தான், இங்கெல்லாம் நம்ம அடிக்கடி வர போகிறது கிடையாது. அதான் அப்படியே அவளை பார்த்துட்டு போகலாமன்ட்டு தான் கால் பண்ணேன். அவளும் வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. சரி போகும்போது உங்களையும் கூட்டிகிட்டு போகலாம், நீங்களும் இங்கே தனியாக தானே இருக்கீங்க, அதனால தான் உங்களை கூப்பிடலாமேன்னு வந்தேன். இதில் என்ன பருவம் இருக்குது, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. இல்லைக்கா, உங்களை எப்படிக்கா என்னால் தனியாக விட்டுட்டு போக முடியும்? வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம். இல்லை பாரு, இருக்கட்டும், நீங்கள் போயிட்டு வாங்க. வேணாக்கா, நீங்கள் வரதா இருந்தால் நான் போகிறேன். இல்லையா, நான் உங்கள் கூட இருக்கேன். சரி பாரு, இருங்க, நான் ரெடி ஆகிட்டு வரேன். சரிக்கா. என்ன கவி, ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு? ஆமாம், கோவமாக தான் இருக்கேன். ஏன், என்னாச்சு? உங்கள் பையன் தான் என் கோவத்துக்கு காரணம், வேற யாரும் இல்லை. அவன் என்ன பண்ணனா? அவர் என்ன பண்ணலை, ஆஃபீஸில் உள்ள யாரையுமே எதையுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நீ என்ன எல்லாரையும் கூப்பிட்டு சத்தம் போட்டுட்டு இருந்திருப்ப, அதனால அது பிடிக்காம அவன் வந்து உன்னை சத்தம் போட்டிருப்பான். என்ன நீங்கள் இவ்வளோ அலட்சியமாக சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் ஒருத்தவங்களை கூப்பிட்டு சத்தம் போடுறதுக்கு கூட எனக்கு உரிமை கிடையாதா? ஐயோ கவி, நான் அப்படி சொல்லவே இல்லையோ. உனக்கு இந்த ஆஃபீஸில் எல்லா உரிமையும் இருக்கு. ஆனால் நீ எல்லார்கிட்ட ரொம்ப ஓவரால கோவப்படுற, அதுதான் நான் இந்த இடத்துல பண்ணாதன்னு சொல்கிறேன். ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிடுங்க. எப்போதான் உங்கள் பையனை எனக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க? இங்கே பாரு கவி, நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், என் பையனுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக உன்னை நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன்ட்டு. அவனுக்கு தான் உன்னை பிடிக்கவே மாட்டேங்குது, நீயும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கவே மாட்டேங்கிற. இன்னும் உங்கள் பையனுக்கு எப்படி தான் பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிறது? கொஞ்சம் அடக்க உடக்கமா ஏறி பொண்ணு மாதிரி எப்போ பார்த்தாலும் மூஞ்ச ஊர்ன்னு வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருந்தா. இங்கே பாருங்க, எல்லாத்தையுமே உங்கள் பையனுக்காக என்னால் மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. இந்த கோவம் தான் உன்கிட்ட நான் வேணாம்னு சொல்கிறேன். என்னால் என் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. உனக்கு என் பையன் வேணும்னா நீ எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். இவன் வேற ஒருத்தவன் எப்போ பார்த்தாலும் என் பையனுக்கு பிடிக்கணும், என் பையனுக்கு பிடிக்கணும்னு சொல்லி 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 சொல்லியே தட்டு கழிச்சிட்டு இருக்கான். இவனை என்ன பண்ணுறது? சொத்தெல்லாம் என் பேரில் எழுதிட்டா இவனை க்ளோஸ் பண்ணிடலாம். எதுவுமே பண்ணலை இவன். ஷோ, இவனை என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. இவன் பையன் என்னன்னா கொஞ்சம் கூட மயங்கவே மாட்டாங்கிறான், எல்லாத்துலேயுமே உஷாராக இருக்கான் அவன். இந்த சொத்து மட்டும் என் நேரில் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோயேன், இவனுங்க 2 பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன்.
என்ன கவி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை, உங்கள் பையனை எப்படி மடக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி சரி, நல்லா யோசி. நல்லா முதல்ல அடக்க உடக்கமா உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க பாரு. ஒரு குடும்பம் பொண்ணா மாறு முதல்ல நீ. கனவு கண்டுக்கிட்டே இரு நீ. குடும்ப பொண்ணா மாதிரி உங்கள் வீட்டுக்கு விளக்கு ஏற்று வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. கல்யாணம் ஆன அடுத்த நிமிஷம் உனக்கு தான் ஆப்பு வைக்கிறேன் பாரு பெருசா. என்ன எதுவும் பேசவே மாட்டேங்கிற, என்னாச்சு? அதான் சொன்னேன், உங்கள் பையன்கிட்ட எப்படிலாம் நடந்துக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி சரி, நீ நல்லா யோசி. எனக்கு வேலை இருக்கு, நான் போய் பார்க்குறேன். சரி, உங்கள் பையன் இந்தியா போகிறாராமே, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமே, என்கிட்ட வந்து கேட்டான். உன்னையும் கூட்டிகிட்டு போய் சொல்லி நான் தான் சொன்னேன். இவன் தான் அதை சொன்னதா? இவனுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? நான் இந்தியா போகிறேன்னு இவன்கிட்ட சொன்னேனா? இப்போ அவன் வேற கூப்பிட்டா நான் கண்டிப்பாக போய் தானே ஆகணும். இவருக்கு எங்கேயாச்சும் மூளை இருக்கிற மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் உங்கள் பையன்கிட்ட என்னையும் கூப்பிட சொன்னீங்க? இங்கே பாரு, நீ மூளை இலக்க மாதிரி பேசிகிட்டு இருக்காத. என் பையன் கூட நீ இருந்தால் தான் உனக்கு அவனை பிடிக்க ஆரம்பிக்கும். நீ ஒரு இடத்துலையும் அவன் ஒரு இடத்துலையும் இருந்தால் எப்படி அவனுக்கு உன்னை பிடிக்கும்? அதுவும் சரிதான். இருந்தாலும் இந்தியா போய் நான் டக்குன்னு அந்த மீரா கண்ணலையோ அந்த குடும்ப கண்ணலையும் பட்டுட்டேன்னா என்ன பண்ணுறது? அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஆமாம், நான் இந்தியா போகிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. அங்கே போய் அந்த மீரா கண்ணில் நான் பட்டுட்டேன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. மீராவை பார்த்தீங்கன்னா பார்க்காத மாதிரியே போயிடு, சரியா? ஏன்னா மீராவுக்கு தெரியாது அவள் காலேஜை கட்ட விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறது நீ தான்ட்டு. அதனால அவள் உன்னை பார்த்தாலும் உன்னை ஒரு தங்கச்சியாக தான் பார்ப்பாளே தவிர உன்னை ஒரு இனிமையாக பார்க்க மாட்டான். அதனால அவளை பார்த்தா பார்க்காத மாதிரி போயிடு. இல்லை அவள் உன்கிட்ட வந்து ஏதாச்சும் பேச வந்தால் அவளை நீ அவாய்ட் பண்ணிட்டு போயிடு. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்தியா போயிட்டு அவளுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு தேவையில்லாமல் மாட்டிகிட்டு இருக்காத. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் மீராக்கு நான் தான் அவள் காலேஜை கட்ட விடாமல் தடுத்துட்ருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவா? அது எனக்கு தெரியல கவி. அவள் என்ன வேணாலும் பண்ணலாம். நீ பண்ணுறது தேவையில்லாத வேலைன்னு தான் நான் சொல்லுவேன். உங்கள் அக்கா உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டான்னு வந்து தான் என்கிட்ட சேர்ந்த. ஆனால் என்கிட்ட சேர்ந்து நீ என் கூடயே அமைதியாக இருக்கலாம்ல. எதுக்கு தேவையில்லாமல் மறுபடியும் போய் அவளுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்க நீ? என்ன இவன் நம்மக்கிட்டே இப்படி கேள்வி கேட்குறான்? இப்போ அப்படி கேள்வி கேட்டால் நம்ம உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கும். இதை இப்படியே கொண்டுட்டு போகக்கூடாது. அது உங்களுக்கு தேவையில்லாதது. அந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். மீராக்கு நான் தான் அப்படி பண்ணுறேன்ட்டு ஒரு காலமும் தெரிய போகிறது கிடையாது. அப்புறம் எதுக்கு நான் இதை பற்றி பயப்படணும்? அப்படியும் அவளுக்கு தெரிஞ்சாலும் அவள் என்னை எதுவுமே பண்ண மாட்டான். அதனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. அதை நான் பார்த்துக்கிறேன். சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் அது உன் இஷ்டம். ஸ்னேகா, ஸ்னேகா. யாரும்மா நீங்கள் ரெண்டு பேரும்? பாட்டி, நாங்கள் ஸ்னேகாவோட ஃப்ரெண்டு. ஓ, ஸ்னேகாவோட ஃப்ரெண்டாமா? ஆமாம் பாட்டி. எங்கே அவ? இந்த 2 மாதத்தை கூட்டிகிட்டு வரேன். சரி பாட்டி. அடியே ஸ்னேகா. ஏன் கிழவி, உனக்கு ஒரு வேலை இல்லை? ஏன்டி வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நான் தாண்டி பார்க்குறேன். நீ என்னடி வேலை பார்க்குறேன்? என்னை பற்றி வேறு வேலை இல்லைன்னு கேட்குற? பின்ன எதுக்கு என்னை கூப்பிட்டுட்டு இருந்த? ஏன்டி உன்னை பார்க்க 2 பிள்ளைங்க வந்திருக்கு, அதுக்காக தானடி உன்னை கூப்பிட்டேனா? ஏய், எதுக்குடி அவங்க திட்டுற? ஏய் பாரு, நீ தானே? சரி வா வா, உள்ள வா. வரேன். சரி, நீ பேசிக்கிட்டே இருமா, நான் போய் சாப்பிட ஏதாச்சும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். சரி கிழவி, போயிட்டு வா. ஏன் உங்க பாட்டி கிட்ட இப்படி பேசுற? ஏய், நான் பேசுறது இருக்கட்டும். யார் அது இவ்வளோ அழகா இருக்காங்க? அவங்க வேற யாரும் கிடையாது, எங்க அக்கா தான். என்னடி, உனக்கு அக்கா இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லை. வீட்டுக்கு நீ ஒரே பிள்ளைன்னு சொல்லியிருந்தாங்க. ஏய், நான் வேலை பார்த்துட்டு இருக்கேனே, எங்க கம்பெனியோட ஓனர் இவங்களுக்கு பிஏவா தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? வாங்க வாங்க, உள்ள வந்து உட்காருங்க, வாங்க. சரிம்மா. ஏய் பாரு, அவங்கள உள்ள கூப்பிட்டு வாடி. சரி. அக்கா வாங்கக்கா, உள்ள போய் உட்காருவோம். சரி பாரு. அக்கா உட்காருங்க. நான் அக்கான்னு உங்களை கூப்பிடலாம்ல? நான் மட்டுக்கும் உங்களை கூப்பிடுறேன். நீங்கள் வேற பாரோட ஓனர். இப்படி கூப்பிடுறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இதனால எனக்கு என்னம்மா பிரச்சனை? உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி கூப்பிடு. நீ என்ன இதை மாதிரி சாஃப்டான ஓனரை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. சரி, நீங்கள் உட்காருங்க. சரிடி. ஆமாம், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஹெச்டி முடிச்சுட்டு சும்மா தான் இருக்கேன். என்னது பிஹெச்டி முடிச்சிருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு ஜாபுக்கு போகாமல் இருக்கீங்க? கொஞ்ச நாள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணலாம்,
மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துட்டேன். நீங்கள் வேணா எங்கள் காலேஜுக்கு வரீங்களா? வேலைக்கு போகணும், நான் சொல்கிறேன். சரிம்மா. ஏய் கிழவி, என்ன எல்லாம் எடுத்துட்டு வண்டியா? ஏய் அந்த கட்டில் எடுத்துட்டு வந்து இங்கே போடு. கொஞ்சம் நெல் எடுத்துட்டு வரேன். ஏன் பாட்டி தேவையில்லாமல் இவ்வளோதான் எடுத்துட்டு வரீங்க? இருக்கும்ல தங்கம், சாப்பிடுங்க. எடுத்து வச்சு சாப்பிடுமா. ஏய் சொல்லுடி. கிழவி, அவங்க சாப்பிடுவாங்க, நீங்கள் வா. பூச்சம் மட்டும் இருக்காதீங்கம்மா, சாப்பிடுங்க நல்லா. சரி பாட்டி. சே, நமக்கும் இது மாதிரி ஒரு நல்ல பாட்டி இருந்துச்சுன்னா எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருந்திருக்கலாம் நம்மளும். நமக்குன்னு அவங்க ஒருத்தவங்களாச்சும் இருக்காங்கன்ட்டு. நீங்கள் எங்கள் ஊருக்கு வரீங்க பாட்டி, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். எதுக்கடி தங்கம் என்ன கூட்டிட்டு போற நீ? அது ஒன்றும் இல்லை பாட்டி, எங்கள் வீட்டில் யாருமே கிடையாது. நான் நாலு தங்கச்சி அப்புறம் பாரு, இவங்க மட்டும்தான். நீங்களும் வந்தீங்கன்னா இன்னும் ஜாலியாக இருக்கும்ல. ஏன் உங்க அப்பா அம்மாலாம் எங்க? அவங்க நான் சின்ன வயசில் இருக்கும் போதே இறந்துட்டாங்க பாட்டி. உனக்கு இன்னும் கல்யாணம்லாம் ஆகலையா? இல்லை பாட்டி, எனக்கு இன்னும் கல்யாணம்லாம் ஆகலை. வயசு என்ன உனக்கு? கல்யாணத்தை பண்ணிடுமா, கல்யாணம் பண்ணாம இருக்காத. முதல்ல என் 4 தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லாதடி. அப்போ சீக்கிரம் தங்கச்சிங்களுக்கு கல்யாணத்தை பண்ணு. அந்த பிள்ளைங்களுக்கு வயசு என்ன? வயசெல்லாம் சின்ன வயசு தான் பாட்டி. சின்ன வயசுனா என்ன, ஒரு 10 வயசா? பாட்டி சின்ன பிள்ளைங்க தான், ஆனால் அந்த அளவுக்கு சின்ன பசங்க கிடையாது. என்ன ஒரு 20 வயசு, 21, 22 இப்படி தான் இருக்கும். என்னடி சொல்ற? அதான் வயசு ஆயிட்டுல, கல்யாணத்தை பண்ணி கொடுடி. நம்மளும் தங்கச்சிங்க கல்யாணத்தை பற்றி எதுவுமே யோசிக்கவே இல்லை. அவ்வளோக்கும் வயசு ஆகுது தானே. பாட்டி சொல்கிறதும் கரெக்டு தானே. ஊருக்கு போயிட்டு அவளைகிட்ட பேசணும். இனிமே தான் பாட்டி நான் என் தங்கச்சிங்கிட்ட பேசணும். சரி, காலங்காலத்துக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுடு, சரியா? உன் கடமை முடிஞ்சிரும்லடி தங்கம். பாட்டி நீங்கள் ஞாபகப்படுத்தினதுனால தான் கல்யாணங்கிறது ஒன்று இருக்குங்கிறதே எனக்கு ஞாபகம் வருது பாட்டி. இத்தனை நாள் நான் அதை பற்றி எதுவுமே யோசிக்கலை. இனிமே தான் நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் என் தங்கச்சிங்கிட்ட போய் பேசணும். முதல்ல உன் தங்கச்சிங்கள்கிட்ட போய் கேளு, யாரையாச்சும் விரும்புதுங்களான்னு. அதுக்கப்புறம் விரும்பலைன்னா நீ ஏன் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வை, சரியா? அவளையெல்லாம் யாரையும் பார்க்க மாட்டாளுங்க பாட்டி. பார்த்தாலும் ஏதாச்சும் சொல்லி தட்டி விட்டுருவாளைய. அதனால் நான் போனதுக்கப்புறம் தான் அவளைகிட்ட பேசணும். சரி, ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணத்தை முடிச்சுட்டு நீயும் ஒரு கல்யாணத்தை பண்ணுடி. தனியாக எத்தனை நாள் தான் இருப்பீங்க? எனக்கு என்ன பாட்டி, நான் தான் சின்ன வயசுலேருந்து தனியாக தானே இருக்கேன். நீ அதுக்கு தான் உங்களை நான் கூப்பிட்றேன், வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருப்போன்னு. நான் வரேன்டி அம்மா. நீ முதல்ல உன் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் வரணும் பாரு, சரியா? நீ கூப்பிடு, நான் வரேன். சரி பாட்டி, நான் அப்போ ஊருக்கு போயிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன், சரிங்களா? நான் உங்களை கண்டிப்பாக கூப்பிடுவேன், நீங்கள் வரணும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏனே தெரியல. சரிடி அம்மா, நான் வரேன். நீ பார்த்து பத்திரமா ஊருக்கு போ. என்னைக்கு நீ ஊருக்கு கிளம்புற? இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் கிளம்பிடுவோம் பாட்டி. பாரு தான் ஸ்னேகாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தேன், அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அவளை. சரி, நேரத்தோடய கிளம்புங்க. இப்போ இவ்வளோ நேரம் உட்காரக்கூடாது. அப்புறம் மணி ஆகிட்டுன்னா பனி ரொம்ப பெய்ய ஆரம்பிச்சிடும். இங்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் பனி மூட்டமாக இருக்கும். நைட்லலாம் பனியில் உங்களுக்கு கார் ஓட்ட முடியாது, வண்டியெல்லாம் போக முடியாது. நீ என்ன பண்ணுற? இப்போ உடனே கிளம்பு போ. சரி பாட்டி, சரி நான் கிளம்புறேன். சரிடி அம்மா. ஹலோ அம்மா, கேட்குதா? கேட்குதுப்பா. என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டியா? சாப்பிட்டம்மா. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அம்மாலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? சாப்பிட்டேயா. உங்கள் அம்மா கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்பாலாம் வயலுக்கு போயிருக்காரியா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஊருக்கு எப்போயா வருவ? ஊருக்கு இப்போ வர முடியாது போலம்மா. எப்படியா இருந்தாலும் வரதுக்கு 6 மாதம் ஆகும். இல்லையா, இடையில எனக்கு லீவ் கிடச்சிச்சின்னா நான் வந்துட்டு போகிறேம்மா. சரியா. நீ இலையில லீவு கிடச்சா அம்மா வந்து பார்த்துட்டு போயா. நீ இல்லாமல் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. ஏம்மா அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க, சரிங்களா? ஒரே மழையாக இருக்குது போல் எங்கே பார்த்தாலும். அதனால் பார்த்து பத்திரமா இருங்க. நான் உங்களுக்கு அடிக்கடி கால் பண்ணுறேன். அப்படி எனக்கு லீவு கிடச்சிச்சின்னா நான் ஊருக்கு வந்துட்டு போகிறேன். சரியா. நீயும் பார்த்து பத்திரமா இரு. நீ இப்போ எங்கே இருக்கையா? இங்கே 3 நாளைக்கு வேலை இல்லைம்மா. அதான் இந்த பொண்ணுங்கள்லாம் பீச்சுக்கு வந்துருந்துச்சுங்க, எங்களையும் கூப்பிட்டுச்சுங்க. சரி 3 நாள் வேலை தான் இல்லைல்ல, சரி வந்துட்டு போகலாமேன்ட்டு நாங்களும் வந்தோம் சேர்ந்து. ஏய்யா, அங்கே போனதுக்கு இங்கே ஊருக்கு வந்துட்டு போயிருக்கலாம்லையா? நானாச்சும் உன்னை பார்த்துருந்துருப்பேனே. ஒரு 3 நாளைக்கு என் கூட இருந்திருக்கலாம்ல.
நானும் தம்பிங்கிட்ட அதை நம்ம சொன்னேன். அவனுங்க பீச்சு வரத்துக்கு ஆசைப்பட்டானுங்க. சரி அவனுங்களை விட்டுட்டு நான் ஊருக்கு வந்தது நல்லா இருக்காது, சரின்னு தான் நானும் அவனுங்க கூட இங்கே வந்துட்டேன். அவனுங்களுக்கு என்ன, ஒரு வருஷம் கூட ஊருக்கு வராமல் இருப்பானுங்க. ஆனால் என்னால் ஒன்றை பார்க்காம இருக்க முடியாது. எனக்கு அவனுங்க எது வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், அது எனக்கு தேவையில்லை. நீ பார்த்து பத்திரமா இரு, சரியா? நீ வந்து இடையில லீவு கிடைச்சா ஊருக்கு வந்துருப்போம். அவனுங்களை எதிர்பார்த்துட்டு நீயும் இருக்காது அங்கேயே. அவனுங்களாம் வரமாட்டானுங்க லீவு கிடைச்சாலும். நீ வந்துட்டு போ, சரியா? எதுக்குமா தம்பிங்களை திட்டிகிட்டே இருக்கீங்க? ஊரில் எங்கே போகிறானுங்க, எங்கே வரானுங்க? ஒன்று வீட்டில் இருப்பானுங்க, இல்லையா கடைக்கு போவானுங்க, அவ்வளோதான். இங்கே வந்து 3 நாளைக்கு ஃப்ரீயாக எந்த வேலையும் இல்லைங்கிறதுனால தான் நானே சரி போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு பீச்சுக்கு வந்தேன். இல்லைன்னா நானும் வந்திருக்க மாட்டேன். அதான் நான் உன் தம்பிங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் நீ எதுலையும். சரி பார்த்து பத்திரமா இருங்க, சரியா? அவனுங்களை வந்து பார்த்துக்கோ பத்திரமா. ஏதாச்சும் தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருப்பானுங்க, அவனுங்க மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும், சரியா? சரிம்மா, நான் அவனுங்களை பார்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க. சரியா, அப்புறம் நான் வைக்கட்டுமா? சரிம்மா. அக்கா சிவாவா பேசுனா? ஆமாம், அவன் தான் பேசினான். என்கிட்ட கொடுத்து வந்துருக்கலாம்னாக்கா, நான் ஒரு 2 வாரத்தை பேசிட்டு வச்சிருப்பேன். அன்னைக்கு கூட பேசும்போது கார்த்திக்கு, சரணேஷ், சஞ்சய் இவன் 3 பேர் தான் பேசினானுங்க. இவன் இல்லை, அன்னைக்கு அவங்ககிட்ட பேசவே இல்லை. அவங்ககிட்ட பேசினா என்கிட்ட கொடுக்குறீங்களா? இனிமேல் அவன் எப்போ கால் பண்ணுறானோ அப்போ தான் பேச முடியும். சரி பேசினா தரேன். சரிக்கா. உன் மவனுங்க 3 பேர் தான் சும்மாவே இருக்க மாட்டானுங்க போல. ஏன்க்கா என்னாச்சு, ஏன் இப்படி சொல்கிறீங்க? 3 நாளைக்கு உன் மவனுங்களுக்கு எந்த வேலையும் இல்லையா? சிவா சொல்லியிருந்திருக்கான், வாங்கடா ஊருக்கு வந்துட்டு போகலாம், போய் அம்மாலாம் பார்த்துட்டு தம்பியெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு சொல்லியிருந்திருக்கான். இந்த பயலுவ கேட்காம, இல்லை அந்த பிள்ளைங்க தான் பீச்சுக்கு போகிறேன்னு சொல்லுது இல்லை, வா அதுங்க கூட போகலான்ட்டு கடற்கரைக்கு போயிருக்கானுங்க. இது தேவையா? அந்த பொம்பளை பிள்ளைங்க கூட இவனுங்களுக்கு என்ன வேலை? ஊருக்கு வந்தால் கொஞ்ச நேரம் கூட என் பிள்ளைங்களை உட்கார விடுறது கிடையாது. ஏதாச்சும் ஒரு வேலையை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் எப்படி அவனுங்களுக்கு ஊருக்கு வர மனசு இருக்கும்? அவனுங்க அங்கே இருக்கட்டும், அவனுங்க பண்ணுறது தான் சரி. என்னத்த யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லைக்கா, எதுக்காக அப்படி பண்ணனானுங்கன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி அவனுங்க கால் பண்ண நான் அவனுங்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்குறேன். என் பிள்ளை கரெக்டாக தான் இருக்கான், உன் பிள்ளைங்க தான் சரியே இல்லை. ஆமாக்கா, உங்கள் பிள்ளை எல்லாத்துலேயும் கரெக்டாக தான் இருப்பான். என் பிள்ளைங்க தான் தப்பு பண்ணிகிட்டே இருக்கோங்க. என்ன ஒரு மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கு? அப்படிலாம் இல்லைக்கா, நான் போய் வேலையை பார்க்குறேன். போ. அப்பாடா, எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாச்சு. என்னாச்சு அக்காவுக்கு? அக்கா சொல்லு. என்னக்காச்சு, மூஞ்சி ஒரு மாதிரி வாடி போயிருக்கு? ஒன்றும் இல்லை. ஏன் பெரியக்கா ஏதாச்சும் சொன்னாங்களா? அவங்க எப்போவுமே பேசுகிறது தானே, பேசி பேசி என் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இதே வேலையாக இருக்குது. என்னைக்காச்சும் ஒரு நாள் சிவா கிட்ட இங்கே நடக்கிறதுலாம் நான் சொல்ல தான் போகிறேன், பார்த்துக்கிட்டே இருங்க. வேணாம் அப்படிலாம் நீ எதுவும் பண்ணாத. அப்புறம் என்ன சும்மா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்போவுமே நடக்கிறது தானே இதெல்லாம். சரிவா வேலையை பார்ப்போம். நீங்கள் வாயை பொத்திக்கிட்டே போகிறதுனால தாங்க அவங்க தலைமையில் ஏறி அவங்க மிளகா அரைச்சிக்கிட்டே இருக்காங்க. சரிடி விடு, இப்படிக்கா விட முடியும்? ஒவ்வொரு தடவையும் உங்களை ஏதாச்சும் சொல்லி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் தானே சிவாவை பெற்றீங்க, ஏதோ அவங்க பெற்ற மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. உனக்கே தெரியும் அவங்களுக்கு சிவாவை மட்டும்தான் பிடிக்கும்ன்ட்டு. ஏன் அவங்களுக்கு சிவாவை மட்டும் பிடிக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. சிவாவை பிடிச்சா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்குன்னு என் மற்ற பிள்ளைங்களையும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என் பிள்ளைங்களையும் பிடிக்காது, உங்கள் பிள்ளைல சிவாவை மட்டும்தான் பிடிக்கும். சரி விடு, அவங்களுக்கு குழந்தை இல்லாததுனால சிவாவை அவங்க குழந்தை மாதிரி பார்க்குறாங்க. அதனால் மற்ற பிள்ளைங்களை எரிஞ்சு விழுவுறாங்க. சிவாவுக்கு மட்டும் செல்லம் கொடுக்குறாங்க. ஆனால் சிவாவுக்கு தெரியும் தானே, இதெல்லாம் நம்ம தம்பிங்க, நம்ம தான் பார்த்துக்கணுன்ட்டு அவனுக்கு தெரியும்ல. அதனால் அது மட்டும் நமக்கு போதும். இவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும் விடு, அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் சிவாவை பிரிக்கல பார்க்குறாங்க. அவங்க என்ன தான் பண்ணாலும் சரி, என் பிள்ளைங்களை என்கிட்டேருந்து பிரிக்க முடியாது. நீ போய் வேலையை பாரு. நீங்களும் திருந்த மாட்டீங்க, அவங்களும் திருந்த மாட்டாங்க. நான் போய் என் வேலையை பார்க்குறேன். இவங்க ஏன் என் மனசு இப்படி காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. இவங்க இவ்வளோ காயப்படுத்தினாலும் என் பிள்ளைக்கு